Let me introduce you to the biggest fraud of the IPL. அக்கா பேட்டில் வந்து தெரிஞ்சுது. ஸ்ரேயா ஐயர் அடிக்கும் போது ஒரு பக்கம் ஜிந்தா அக்கா வந்து தை 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 தைன்னு குதிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு அக்கா நம்ம காளி அக்கா வந்து இப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஜிந்தா அக்காவை காட்டவே இல்லை. அப்படியே இந்த ரோல்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆச்சு. நம்ம காவியா அக்கா வந்து இப்படி இப்படின்னாங்க. அதுதான் வந்து ஐபிஎல், அதுதான் வந்து கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது. அபிஷேக் சர்மா ஜி literally 140 best knock of his career, best knock of IPL, one of the best knocks of IPL ever அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏ ஒரு லிட்டரலி அந்த 100 அடிக்கும் போது இந்த செலிப்ரேட் பண்ணாரு பாத்தீங்களா, முன்னாடி எழுதி வச்சுட்டு வந்துக்கிறாரு. திஸ் ஒன் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மி முன்னாடி எழுதி வச்சுட்டு வந்துக்கிறாரு. முன்னாடி எழுதி வச்சுட்டு வந்துட்டு இந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் வாட் வி நீட் இன் லைஃப். லைஃப் புட்ஸ் யூ வெரி வெரி டவுன். ஸோ யூ வில் ஹேவ் அ பாத் வேர் நீங்கள் ரன்ஸ் அடிக்க மாட்டீங்க. அப்புறம் பேட்லேருந்து ரன்ஸே வராது அப்படின்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். நீங்கள் போலர் வந்தால் விக்கெட்ஸ் வராது. ஸோ அந்த டைமில் வாட் யூ நீட் இஸ் கான்ஃபிடன்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் அதை வந்து ஊற்றி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து லிட்டர் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம், இல்லை நீங்களாம் வந்துட்டு பர்சனலாக அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உள்ள ஊற்றலாம். ஸோ அதை தான் வந்து இவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. மேட்ச்சுக்கு முன்னாடி நான் அடிக்க போறேன்டா அப்படின்னு மாதிரி எழுதிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் ஆஃப் ஐபிஎல் எவர் ஐ விட்னஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு நாக்குமே நான் வந்து சொல்லலாம். இட் நீட்ஸ் கட்ஸ் இந்த மாதிரி எழுதிட்டு வர்றதுக்கு முன்னாடி. லிட்டரலி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக்ஸ் எவர் இந்த ஐபிஎல். ஸோ அபிஷேக் சர்மா, ஹட்ஸ் ஆஃப் டு யூ மேன், ஹட்ஸ் ஆஃப் டு யூ லேட். ஃபியூச்சர் ஆஃப் டீம் இந்தியா மாற்ற கருத்தே கிடையாது. லிட்டரலி ஒரு பாலுக்கு ஹி ஹேட் 4-5 ஷாட்ஸ் இன் ஹிஸ் மைண்ட். ஸோ யா லக் இருந்துச்சு இன்னைக்கு. நிறைய கேச்சஸ் ட்ராப் ஆச்சு. அதே மாதிரி நோ பால் வேற வந்தது. அண்ட் நிறைய பால் வந்து மிஸ் டைம் பண்ணியுமே நோ மேன் ஸ்டாண்டில் விழுந்தது. ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருந்துச்சு. லக்கு உங்கள் பக்கம் இருந்துச்சு. ஆனால் அந்த லக் உங்கள் பக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே இது உங்களோட டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஹவ் டு ஸ்டார்ட் ஹிட்டிங் ஆர் ஹவ் டு டேக் விக்கெட்ஸ் நீங்கள் போலர் வந்தா. ஸோ அதை தான் நீங்கள் வந்து பண்ணாரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ், ஹாப்பி டு விட்னஸ் இட். மைண்ட் ப்ளோயிங் நாக் எவர். அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டால் மடக்கி மிட் விக்கெட் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த பிச் நல்லா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவர் ஒரு பாலுக்கு 4 ஷாட் வச்சிருந்தாரு. அதே மாதிரி 5 லேக் பக்கம் பார்த்தாரு, ஆள் இல்லை. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அதை மடக்கி 5 லேக்ல அடிக்கிறாங்க. ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டா அலட்சியம், அதை அப்படியே நின்று தூக்கி விடுறாரு 5 லேக் மேல. அது நேரா நீ வாங்கினாரு ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஷாட் அடிச்சா அவன் நேரா த பெஸ்ட் ஷாட் எவர். நேரா ஒரு அடி. எல்லா பாலும் யுஸ்வேந்தர் சஹால ஒரு ஐபிஎலோட பெஸ்ட் பவுலர்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இது பண்ணவே இல்லை. ஐபிஎலோட பெஸ்ட் பவுலர்னு கூட பாராம எந்த அடி அடிச்சுக்கிறாருப்பா. யப்பா ஸ்டேட்மெண்ட் நாக்கியா. இந்த டீமை நம்ம ரைட் ஆஃபே பண்ண முடியாது. இந்த டீம் வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபிளா தெரியுது. திடீர்னு 246, 10 balls to spare. இந்த மாதிரி சேஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நாங்க இது செகண்ட். போன வருஷம் ஒன்று பார்த்தோம், பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணாங்க. இது பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டாவே இருந்துச்சு. அண்ட் 246 வாஸ் கிரேட் டோட்டல். இதுவே வந்து ஒரு 20-30 ரன்ஸ் ஷார்ட் அப்படின்ற மாதிரி தெரிய வச்சு அபிஷேக் சர்மா, ஓயோப்பா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேன். அண்ட் டிராவிஸ் ஹெட் கிரேட் நாக். அவருமே வந்து ஒரு பக்கம் நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 160 to 165 பக்கம் வந்துருச்சு. இது மேலே என்ன தேவை? பவுலர்ஸ் எல்லாருமே அடிவானுங்க. ஹர்தீப் சிங் தவிர அன்பார்ச்சுனேட் தே மிஸ்ட் அவுட் ஆன் லாக்கி ஃபெர்கியூசன். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. இந்த கட்டர்ஸ், சேஞ்ச் ஆஃப் த பேஸ், பேக் ஆஃப் த ஹேண்ட், இது எல்லாமே லாக்கி ஃபெர்கியூசன் போட்டிருப்பாரு. அது அந்த ஒரு பக்கம் வந்து மிஸ் அவுட் ஆனாங்க. மார்க்கோ யான்சன், தம்பி நீ சவுத் ஆப்பிரிக்காக்கே ஓடிடு அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டாங்க. எஸ் தாக்கூர் வந்து லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட், அவர் வந்து இஸ் ஜஸ்ட் அ லக் மர்ச்சன்ட் டைப் ஆஃப் பவுலர். எஸ் தாக்கூருக்கு பதிலாக வந்து வைஷாக் விஜயகுமாரே ஆடலாம். ஒரு மேட்ச் வின் பண்ணி வேற கொடுத்துருந்தாரு. மேக்ஸ்வெல் ஹீஸ் தட் லெட் மீ ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஃப்ராட் வந்து நான் இப்பவே சொல்றது கிளென் மேக்ஸ்வெல் தான். 2014 அப்புறம் 11 இயர்ஸ் ஆச்சு. 11 இயர்ஸ்ல ஹி ஜஸ்ட் ஹேட் ஒன் கிரேட் சீசன் வித் ஆர்சிபி, அது 2022. அது மற்ற எந்த சீசனுமே அடிக்கல, எல்லாமே பின்கோடு சீசன் தான் அவருக்கு. ஆனா ஏன் திரும்ப திரும்ப பேக் பண்றாங்கன்னு தெரியலையே. ஏன் திரும்ப திரும்ப க்ரோர்ஸ் கொடுத்து ஆக்ஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. சம்டைம்ஸ் நேம்ஸ் ஆர் நாட் இனஃப், பெர்ஃபார்மன்ஸ் தேவை. அந்த டைப்ல வந்து பிக்கஸ்ட் ஃப்ராட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கிளென் மேக்ஸ்வெல்.
ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஸ்டாயினிஸ்க்கு மிடில் ஓவர் கொடுக்கல. ஏன்னா பவர் பிளேலேயே 4 பால் போட்டாரு. 4 பால் 6 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. அது பவர் பிளேல லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா பக்கமும் அடிச்சிருந்தாங்க. புவர் கேப்டன்சி ஃப்ரம் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த ஒரு டைப்ல. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா ஸ்டாயினிஸ் யூஸ் பண்ணிருக்கணும். பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பால் கட்டர்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அவருக்கு. சஷாங்க் சிங்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டாயினிஸ்க்காவது 2 ஓவர் தள்ளிருக்கலாம். அண்ட் சஹால் வந்து பெஸ்ட் T20 பவுலர், பெஸ்ட் IPL பவுலர்ன்றதெல்லாம் வந்து இன்னைக்கு மறைச்சிட்டு என்ன அடி அடிச்சாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ட்ராக்கா கொடுத்துருந்தா பவுலர்ஸ்ல ரொம்ப பாவம். ஐயோ, இந்த மாதிரி ஃபிளாட் ட்ராக்காயா கொடுப்பீங்க? பவுலர்ஸ் எல்லாம் வந்து கண்ணு தண்ணியே வருமால இருக்கு. அந்த அளவுக்கு அடி அடி அடிக்கிறாங்க போட்டு 10 பால் டு ஸ்பேர் 247 அடிக்கிறாங்கன்னா மைண்ட் ப்ளோயிங்க. அபிஷேக் சர்மா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேன். சல்யூட் சல்யூட் சல்யூட். பிரியான்சாரியா இன்னைக்குமே திரும்ப கன்சிஸ்டன்சி காமிச்சாரு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் வரும். பிரியான்சாரியா 13 balls 36 அகைன் ஷி ஷோட் த கிரேட் கன்சிஸ்டன்சி. பிரப் சிம்ரன் இன்னைக்கு நல்லா ஆடினாரு. போத் ஆஃப் தம் கேவ் அ கிரேட் ஸ்டார்ட். 90 for 0, 90 for 1 நினைக்கிறேன் இன் 6 overs. அது போதாதா? ஸ்ரேயாஸ் ஐயர் 26.75 crores இஸ் வர்த் எவ்ரி பெனி ஆஃப் த மணி. ஏன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் வரப்போ எல்லாருமே வந்து கொஸ்டின் பண்ணுங்க, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 26 crores. யோ, அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில என்ன மாதிரி பேட்டிங்! கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல கிரைசிஸ் மேனா தெரிஞ்சாரு ஸ்ரேயாஸ் ஐயர். அது மட்டும் இல்லாம இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு கிரேட் ரெப்புடேஷனோட வராரு. இல்லை லாஸ்ட் 2 years முன்னாடி ஷார்ட் பால், லாஸ்ட் இயரே வந்து ஷார்ட் பால் ட்ரபிள்ஸ் நிறைய இருந்துச்சு. ஷார்ட் பால் போட்டாலே அவர் வந்து விக்கெட் எடுத்துடுறாங்க. ஆனா இப்போ எதை வந்து அவருக்கு வீக்னஸை தெரிஞ்சதோ இப்போ அதுதான் அவருக்கு ஸ்ட்ரென்த்தா தெரியுது. பயங்கரமா ஆடினார். இப்போ ஃபுல் ஷாட்டு, மிட் விக்கெட் மட்டும் தூக்கிட்டு ஸ்பின்னர்ஸ் போட்டாலே ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸ் கூட பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க ஸ்ரேயாஸ் ஐயர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேன் ஸ்ரேயாஸ் ஐயர். கிரேட் கிரேட் ப்ராஸ்பெக்ட் யார். Shreyas Iyer as a batter has a proven commodity. So, Stoinis 34 runs of 11 balls. ஷமி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் ஷமியை வந்து தம்பி நீயாப்பா அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. அண்ட் லிட்டரலி ஷமி ஹேட் அ வெரி கிரேட் ஆஃப் டே மட்டும் இல்லை, ஆஃப் சீசனே சொல்லலாம். ஸோ ஷமி ஷுட் கம் பேக் டு ஃபார்ம். ஸோ தட் இஸ் வாட் ஆஸ் அ ஷமி ஃபேனா நான் ரொம்ப பேக் பண்றேன் அவரை. he have to literally come back to form, come back to his best, come back to rhythm. அந்த அவனுக்கு பிச்சில் ஹெல்ப் கிடைக்கலனாலுமே அந்த ஷமி ஐசிசி ஷமி என்னன்னா பிச்சில் எந்த ஒரு ஹெல்ப் இல்லைனாலுமே he will pick up the wickets. ஸோ அந்த ஷமி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அகைன். அண்ட் ஹர்ஷல் பட்டேல் பயங்கரமா bowling போட்டாரு. ஐயோ, பேக் ஆஃப் த ஹேண்ட்ஸ், லோயர் பால், கட்டர்ஸ், லெக் கட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நீ பயங்கரமா விக்கெட் எடுத்தாரு. அண்ட் இஷான் மலிங்காவுமே வந்து ஓகேவா போட்டாரு. அவர் வந்து அந்த ஸ்லோயர் பால் நல்லா வச்சிருக்காரு. இஷான் மலிங்கா பயங்கரமா வச்சிருக்காரு ஸ்லோயர் பால். அண்ட் கமின்ஸே இந்த சீசன் கோயிங்ஸ் தான், ஒண்ணுமே போடல ஒழுங்காவே. கேப்டன்சியுமே ஒழுங்கா இல்லை, போலிங்குமே ஒழுங்கா போடல. ஜீஷன் அன்சாரி அடி வாங்கினாலுமே நல்லா போட்டாரு. கேட்ச் ஒரு பக்கம் மிஸ் பண்ணாரு அபிஷேக் சர்மா. நிறைய கேட்சஸ் வந்து டிராப் பண்ணாங்க ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. நிறைய சான்சஸ் வந்து போச்சு. மிஸ் டைமே இங்க 6 போச்சு. அந்த அளவுக்கு ஒரு பொட்டி கிரவுண்டா தான் இருந்துச்சு இந்த ஒரு ஹைதராபாத் விக்கெட். டிபிக்கல் ஹைதராபாத் விக்கெட், ஹைவே விக்கெட் வந்து லிட்ரலி. அண்ட் 246 வாஸ் நான் வந்து சேஸே பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. என்ன மாதிரி நாக்கியாயோ அபிஷேக் சர்மா. அந்த அந்த நாக்கு வந்து இன்னும் என் தலைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாக்கு அபிஷேக் சர்மா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேன். யூ ப்ரூவ்ட் யுவர் வொர்த் அகெயின். அண்ட் SRH கிரேட் சல்யூட் ஃபார் பேக்கிங் ஹிம் அவுட் அகெயின் அண்ட் அகெயின். லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்ரேயாஸ் ஐயர்ஸ் பேட்டிங். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து he deserves all the every penny he deserves. ஏன்னா அந்த 26, ஏன்னா ஒரு சைடு வந்து லைஃப் புட்ஸ் him வெரி வெரி டவுன். அந்த பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்ட் விட்டு தூக்குனாங்க. அண்ட் டொமஸ்டிக் சீசனுமே சரியா போகல. மும்பைக்குமே சரியா ஆடல அந்த ஒரு டொமஸ்டிக்கு. அப்படிங்கும்போது ஹி கேம் பேக் அகெயின். அந்த எங்கெங்க வந்து ப்ராப்ளம் இருந்துச்சோ எல்லா பக்கமும் ஒர்க் பண்ணாரு. ஷார்ட் பால் ஒர்க் பண்ணாரு, அதே மாதிரி ஸ்பின் ஹிட்டிங் ஒர்க் பண்ணாரு, ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாரு. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஆஸ்பைரிங் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா நீங்க நீங்க உங்க லைஃப் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப கீழே தள்ளி போட்டாலுமே the one thing you have to put into your mind is consistency, dedication, hard work. இந்த 3 mantras you put in your life னா, இந்த 3 மந்த்ரா உங்க நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அண்ட் உங்களை கடவுள் காட்ஸ் பிளான் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் யாருமே வந்து உங்களை தடுக்க முடியாது. நீங்க வந்து கரியரோட உச்சத்துல நீங்க இருப்பீங்க. அதுதான் ஸ்ரேயாஸ் ஐயர் பக்கம் நான் வந்து பாக்குறேன். ஸோ பேக் யுவர் இன்ஸ்டன்ஸ், பேக் யுவர் ஷாட்ஸ், பேக் யுவர் பேட்டிங், பேக் யுவர் டெடிகேஷன்.
ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிட்டே இருங்க திரும்ப திரும்ப. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் கிவ் கம் பேக் டு யுவர் லைஃப். இந்த ஒரு மேட்ச் பற்றி பேசியாச்சு. என்ன மாதிரி சேஸ், இந்த சேஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஒரு சேஸ் வந்து பாட்டம் டீம்ஸ்க்கு ஒரு இது கொடுக்குமா? சிஎஸ்கே வந்து லாஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க. அண்ட் பாட்டம் டீம்ஸ்க்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் தருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ஒரு பக்கம் இன்னைக்கு இன்னொரு மேட்ச்மே நடந்தது, அதை பற்றியுமே லைட்டாக டச் அப் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து இட் வில் கிவ் மோர் எம்பசிஸ் டு அதர் டூ கேம்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் டுமாரோ. ஜிடியுமே எல்எஸ்டியுமே நாளைக்கு மோதுறாங்க. ஐ மீன் மத்தியானம் மோதுனாங்க. ஜிடி வந்து 12 overs 120 இருந்தாங்க. அகைன் கன்சிஸ்டன்ட் சாய் சுதர்ஷன் இஸ் பேக். சுப்மன் கில் இன்னைக்கு ஃபார்ம் பண்ணிட்டாரு. 12 overs 120 இருந்தப்போ லாஸ்ட் 6 overs தே மேட் அ கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரோக் ஆஃப் 60 of 6. பிச் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இட் வாஸ் அ கிரேட் ஷோ. அகைன் திக்வேஷ் ராத்தி பயங்கரமாக போட்டார் ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னைக்கு வந்து ரவி பிஷ்னாய் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார். தாக்கூர் நல்லா போட்டார் இன்னைக்கு. அகைன் ஹி காட் லக்கி, ஹி பிக்ட் அப் விக்கெட்ஸ் தாக்கூர். அண்ட் இன்னைக்கு கிரேட்டஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் வந்து பட்லர் தான். ஹேட் அ வெரி ஆஃப் டே. கீப்பிங்கில் 2-3 கேட்ச் விட்டாரு. ஸ்டார்டிங்கில் பந்துக்கு ஒரு கேட்ச் பந்துக்கு 2 கேட்ச் விட்டாரு. அதே மாதிரி ஒரு ரன் அவுட் விட்டாரு லாஸ்ட்ல. ஒரு ஒரு நாள் ஆகும், லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு நாள் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேட் டே வரும். அண்ட் அங்கிருந்து நீங்க எப்படி கம்பேக் பண்றீங்கன்றது தான் இருக்கு. அண்ட் எல்எஸ்டி வந்து கம்ஃபர்டபுளாக எனக்கு சேஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் ஒரு 2-3 hours முன்னாடியே முடிச்சிருக்கணும், பட் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. ஒன் சைடட் அஃபேர் தான். மார்க்கரம் கன்சிஸ்டன்ட் மார்க்கரமாக தெரிகிறாரு இந்த வருஷம். பேக் டு பேக் பாக்ஸ் நல்லா ஆடுறாரு. அண்ட் அவர் அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆன் தி ரைஸ் ஆடுறாரு, கவர் டிரைவ் ஆடுறாரு, கட் ஆடுறாரு, அந்த ஷார்டாம் ஜாப் வச்சுக்கிறாரு. இந்த மார்க்கம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்க்குற மார்க்கம் தான் இங்கே வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசிக்கு பார்க்குறோம், எல்எஸ்சிக்கு பார்க்குறோம். அண்ட் ரிஷப் பண்ட் அகைன் டிசப்பாயின்மெண்ட். ஸோ அவருமே வந்து ஃப்ராட் கேட்டகரி போடலாமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கேப்டன்சி நல்லா தான் பண்ணுறாரு, பட் பேட்டிங் சுத்தமாக ரிஷப் பண்ணிட்டு படவே இல்லை. வெரி வெரி ரொம்ப ஸ்கிராட்சியாக தெரிஞ்சார் ரிஷப் பண்ணிட்டு. அண்ட் நிக்கி பி, நீ தாயா டான், நீ தாயா பெஸ்ட்டு வந்தாரியா. என்ன அடி அடியார்! 32 சிக்ஸ் இந்த ஒரு ஐபிஎல்ல மட்டும். மிட்விகெட் ஸ்பின்னர்ஸ் வந்து போடுறதுக்கு எந்த ஸ்பின்னர்ஸ் மட்டும் இல்லை, எந்த பவுலர்ஸுமே வந்து நிக்கலஸ் பூரன் போடுற பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டு அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுங்கிறாரு அவரு. ஹி பிரிங்ஸ் த ஃபியர் ஃபேக்டர். நிக்கலஸ் பூரன் ஒரு 30 பால் ஆடினாலே கேம் அங்கேயே ஒரு கேம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுறாரு. இன்னைக்குமே அதை தான் காமிச்சாரு. 61 ரன் 34 பால்ல. ஆயுஷ் பதோனி கடைசியில் வந்து ஓகே கேமை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாரு ஒரு பக்கம். அண்ட் இன்னைக்குமே வந்து பிரசித் கிருஷ்ணா வேற ஒரு பவுலராக தெரிஞ்சாரு. பிரசித் கிருஷ்ணா அண்டர் ஆசிஷ் நெஹ்ரா இஸ் வெரி வெரி குட் அண்ட் கிரேட். இன்னைக்கு சிராஜ் ஹேட் ஆன் ஆஃப் டே. ரஷீத் கான், வாஷி அண்ட் ரஷீத் கான், வாஷி வந்து நல்லா போட்டாங்க இன்னைக்கு. ஜிடி வந்து பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டாம். மிடில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேட்டிங்கில் சொதப்புனாங்க. அடுத்த மேட்ச் வந்து கம்பேக் கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸ். பெருசாக நான் வந்து ஆஸ் ஜிடி பெருசாக யோசிக்க மாட்டேன். அடுத்து எல்எஸ்ஜி சிஎஸ்கே கூட அது என்ன காத்திருக்குதோ தெரியல. நான் அதை பற்றி பேச விரும்பலப்பா. அண்ட் நாளைக்கு டபுள் ஹெடர். நாளைக்கு வந்து சூப்பர் சண்டேன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஆர்சிபி ஆடுறாங்க, இன்னொரு பக்கம் எம்ஐ ஆடுறாங்க. ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி அந்த ஒரு ப்ரிவியூ பார்த்துடலாம் அப்படியே. ஆர்ஆர் கம்மிங் ஆஃப்டர் போத் டீம்ஸ் கம்மிங் ஆஃப்டர் டிஃபீட். ஆர்ஆர் வந்து பயங்கரமான தோல்வி, அடுத்தோல்விக்கு அடுத்து வராங்க. ஆர்சிபியும் அதே மாதிரி தான் தோல்விக்கு அடுத்து வராங்க. அண்ட் ஆன் பேப்பர் ஆர்சிபி ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலுமே நான் வந்து டாப் 4 இது பண்ணிடலாம், அனலைஸ் பண்ணிடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அட் த டாப். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்கிராச்சியாக இருக்கார் இந்த ஐபிஎல். சஞ்சு சாம்சன் நல்லா ஆடுறாரு. அண்ட் நம்பர் 3 வில் பி நிதிஷ் ராணா, ஆன் அண்ட் ஆஃப் தான் தெரிகிறாரு. அண்ட் நம்பர் 4 வில் பி த்ரூவ் ஜுரேல். ஐ மீன் ரயன் பராக் இஸ் கமிங் ஆஃப்டர் கிரேட் ஃபார்ம். அதே மாதிரி இந்த ஒரு டாப் 4. ஆர்சிபியோட டாப் 4 நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா கோலி நல்லா படுது, பேட்டில் நல்லா வருது கோலிக்கு. சால்ட்டு ஆர்சிபிக்கு பயங்கரமாக ஆடுறாரு. உப்பு வந்து நெருப்பு எடுத்துன்னு வராரு ஆர்சிபிக்கு. அதே மாதிரி நம்பர் 3 படிக்கல், அவரும் ஆன் அண்ட் ஆஃப் தான் சொல்ல முடியும். ஏன்னா நல்லா ஆடிட்டு இருக்கும்போது அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி படிக்கல் பக்கம் இருக்குது. அண்ட் அது போக ரஜத் படிடார் ஸ்பின் வந்தாலே போட்டு பழகிறார். அப்படிங்கும்போது நான் வந்து டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு தருவேன். மிடில் ஆர்டர் எட்ஜ் வந்து இங்கே லிவிங்ஸ்டன் ஹூ இஸ் நாட் இன் அ கிரேட் ஃபார்ம். ஜித்தேஷ் சர்மா நல்லா ஆடி இருக்காரு, பட் லாஸ்ட் மேட்ச் சொதப்பினாரு. அண்ட் குருணால் பாண்டியா பேட்டிங்கில் பெருசாக ஒன்றும் பண்ணல. டிம் டேவிட் ஆர்சிபிக்கு பயங்கரமாக ஆடுறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஆர்ஆர் பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இம்பாக்ட் ஆப்ஷன் சுபம் துபே முதல் மேட்ச் நல்லா விளையாட்டு, கிடைக்கிற சான்ஸ் நல்லா பண்ணாரு. போன மேட்ச் சரி ஆடல, பட் ஹெட்மயர் போன மேட்ச் வந்து லைட்டாக ஃபார்முக்கு வந்தார். அண்ட் த்ரூ ஜுரேல்
நல்லா ஆடுறாரு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் வராரு அப்படிங்கும்போது எங்கள் பேட்டிங் டெப்த்துங்கிறது பெருசாக இல்லை. ஆனால் எட்ஜு நான் வந்து ஆர்ஆர் தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபயர் பவர் நடுவில் நல்லா வச்சிருக்காங்க. அண்ட் பவர் பிளே விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பக்கம் நல்லா எடுக்கிறாரு. சந்தீப் சர்மா ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போறாரு. சந்தீப் சர்மா ஆன் அண்ட் ஆஃப், ஏன்னா அந்த பேஸ் கம்மியாக இருக்குது, ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஜோஸ் ஹேசல்வுட் இஸ் நாட் bowling த நியூ பால். அவர் கண்டிப்பாக நியூ பால் கொடுக்கணும். திரும்ப திரும்ப மிடில் அண்ட் ஓவர் டெத் ஓவர்லாம் கொடுத்தாங்கன்னா அடி வாங்குவாங்க. ஹேசல்வுட் இஸ் த காய் ஹூ கேன் பிக் விக்கெட்ஸ் இந்த நியூ பால், ஹூ ரிலைஸ் ஆன் ஸ்விங் அப்படிங்கும்போது, ஹூ ரிலைஸ் ஆன் ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் அப்படிங்கும்போது ஐ வாண்ட் பரிடா டு கிவ் த நியூ பால். எஸ் தேல் இஸ் நாட் இம்ப்ரெசிவ் அந்த நியூ பால், லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் த மேட்ச் தான் வந்து இம்ப்ரெசிவாக இருக்காது. அது போக புவி இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ஸோ அப்படிங்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எட்ஜ் வந்து நான் டெஃபினட்டாக எங்கே கொடுப்பேன். ஏன்னா இங்கே ஃபரூக்கியுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படிங்கும்போது நான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எட்ஜ் வந்து ஐ வில் கிவ் இட் டு ஆர்சிபி. அண்ட் ஸ்பின் எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அவே ஹியர் தே ஹாவ் தீக்ஷனா அண்ட் ஹசரங்காவோட அவைலபிலிட்டி வந்து பார்க்கணும். ஹசரங்கா இஸ் நாட் அவைலபிள்னா ஐ வில் பி டெம்டட் டு துஷார் தேஷ்பாண்டேக்கு பதில் ஆக்சுவலி நான் ஆகாஷ் மத்வால் ஸ்டாப்பின் பண்ணுவேன். ஸோ ஹசரங்கா அவைலபிளாக இருந்தால் ஸ்பின் எட்ஜ் நான் வந்து ஆர்ஆர் கொடுப்பேன். ஏன்னா பெரிய கிரவுண்டு நாளைக்கு ஆட போகிறாங்க. நாளைக்கு வந்து ராஜஸ்தானில் ஆட போகிறாங்க, பெரிய கிரவுண்டு. அந்த தீக்ஷனா ஹசரங்கா ஃபேக்டரி வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். இங்கே குருணால் பாண்டியா ஆன் அண்ட் ஆஃப் தான். சுயாஷ் சர்மா ஓகே மாதிரி, சுயாஷ் சர்மா நல்லா போட்டிருக்காரு. அண்ட் அண்ட் இந்த ஒரு பெரிய கிரவுண்ட் வந்து இட் வில் சூட் மோர் நம்ம இவங்களுக்கு தான் தீக்ஷனாக்குமே ஹசரங்காவும் நாளைக்கு ஆடினாங்கன்னா அவங்களுக்கு தான் சூட் ஆகும். தூக்கி தூக்கி அடிச்சு நாளைக்கு நிறைய கேட்சஸ் போகும். ஸோ இந்த ஒரு எட்ஜ் கொடுப்பேன். ஸோ ஓவரால் எட்ஜ் வந்து நாளைக்கு ஆர்சிபிக்கு தான் கொடுப்பேன். 53-47 அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்ஜ் நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா அந்த பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு, ஃபேஸ் பவுலர்ஸ் எட்ஜ் இருக்கு. ஸ்பின் எட்ஜுமே பெருசாக நான் வந்து நியூட்ரலே பண்ணிக்கிறேன். ஐ ஒன்ட் கிவ் என் எட்ஜ் டு எனிவன், ஐ கிவ் நியூட்ரல். நான் ஆர்சிபிக்கு தான் வந்து எட்ஜ் கொடுப்பேன். இந்த ஒரு கண்டிஷன்ஸ் வில் சூட் தம் மோர். ஆர்ஆருக்கு பெருசாக பேட்டிங் டெப்த்னு பார்த்தோம்னா கிடையாது. அண்ட் ஆஸ் அண்ட் ஹார்ட் சேஸ் சம்திங் ஆர்ஆர் வில் டூ ஸ்பெஷல் டுமாரோன்னு தோணுது. பட் பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க. ஆர்சிபி ஹாஸ் ஆல்வேஸ் டன் வெல் அகேன்ஸ்ட் ஆர்ஆர். ஸோ அப்படிங்கும்போது ஐ வில் கிவ் அன் எட்ஜ் டு ஆர்ஆர். நாளைக்கு ஈசாலா, நாளைக்கு வந்து அடுத்த மேட்ச் வந்து ஈசாலா வாய்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. டுமாரோ ஆஃப்டர்நூன் கேம். அண்ட் நாளைக்கு என் ப்ரெடிக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ ஃபார் விராட் கோலி டு கோ பேங்கர்ஸ் டுமாரோ. நாளைக்கு கண்டிப்பாக கோலி அடிக்க போகிறாரு. அண்ட் அது போக ஆர்ஆர் சைடில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து சால்ட் ஸ்ட்ரைட்டாகவே அந்த பவுன்ஸ் ஃபேக்டரி வச்சு விக்கெட் எடுத்துவார்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் அந்த ஒரு மேட்ச்அப். ஸோ மேட்ச்அப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஐ வுட் டெஃபினெட்லி பிரிங் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் சால்ட் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அந்த மேட்ச்அப் நல்லா இருக்கும். ஹசரங்கா அண்ட் கோலியோட மேட்ச்அப் நல்லா இருக்கும். ஏன்னா கோலி வந்து இப்போ வந்து ஸ்பின் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த ஒரு மேட்ச்அப் பார்க்க நல்லா இருக்கும். அண்ட் புவனேஸ்வர் குமாரும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட மேட்ச்அப் நல்லா இருக்கும். ஏன்னா இன்ஸ்விங் நல்லா பண்ணுவார் புவனேஸ்வர் குமார். இன் டு த பாடி இன்ஸ்விங் நல்லா பண்ணுவார். அப்படிங்கும்போது ஐ வுட் பேக் புவி டு டேக் த விக்கெட். இதுதான் வந்து மேட்ச்அப். ஸோ ஓவராலாக நாளைக்கு வந்து ஆர்சிபிஸ் கோனா வின். அண்ட் நைட் மேட்ச் பற்றி பேசிடலாம். மும்பை அண்ட் டெல்லி. ஸோ மும்பை இஸ் கம்மிங் ஆஃப்டர் படும் தோல்வி. டெல்லி இஸ் கம்மிங் ஆஃப்டர் ரோல் 4 வின். அப்படிங்கும்போது நான் முதல் டாப் 4 கம்பேரிசன் எடுத்து பார்த்துடலாம். ரெக்வில்டன் நாட் இன் கிரேட் ஃபார்ம். ரோஹித் சர்மா அடிக்கிறதே இல்லை, பேட்லே படல. வில் ஜாக்ஸ் பேட்லே படல. அண்ட் நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் கிரேட் ஃபார்ம். அந்த சைடு நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா ஜேஎஃப்எம் இன்னும் பார்ட்டிக்கு வரல. பட் நாளைக்கு அந்த கண்டிஷன்ஸ் வில் சூட் இன் மோர். டெல்லியில் நல்லா ஆடி இருக்காரு ஜேஎஃப்எம். அது போக ஜேஎஃப்எம் தவிர வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டியூப்ளசி நல்ல ஃபார்மில் இருக்காரு. அண்ட் அபிஷேக் போரல் அவருமே நல்ல டச்சில் இருக்காரு. கேஎல் ராகுல் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். அப்படிங்கும்போது நான் டிசிக்கு இங்கே ஒரு எட்ஜ் கொடுப்பேன். மிடில் ஆர்டர் எட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு வந்துட்டு திலக் வர்மா போன மேட்ச் நல்லா ஆடினாரு. ஸோ திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா பயங்கரமாக ஆடினாரு அந்த ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா. அது போக நமந்தீர் ஹூ இஸ் ஆல்சோ இன் அ கிரேட் டச். நாளைக்கு பெவான் ஜேக்கப்ஸ் ஆடுவாங்கன்னு பார்க்கணும். வில் ஜாக்ஸுக்கு பதிலாக ஐ வாண்ட் பெவான் ஜேக்கப்ஸ் டு ஸ்டார்ட் டுமாரோ. ஏன்னா அந்த ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா இருக்குது பெவான் ஜேக்கப்ஸ்க்கு. கவர்ஸ் மேலேயே லாங் ஆன் மேலே நல்லா தூக்கி அடிக்கிறார். ஸோ அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும்போது அண்ட் 360 டிகிரி எல்லா பக்கமும் ஆட முடியும். அப்படிங்கும்போது நான் பெவான் ஜேக்கப்ஸ் நாளைக்கு எடுப்பாங்களா பார்க்கணும். இப்படி எடுத்தாங்கன்னா நாளைக்கு இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி எம்ஐஸ் கேம். அண்ட் டெல்லிக்கு மிடில் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு கிரேட் ஃபார்ம். அசுடோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம் அவங்களுமே நல்லா ஆடுறாங்க. அப்படிங்கும்போது
ஆனா இருந்தாலுமே இந்த ஃபயர் பவர் எம்ஐ ஹேஸ் இந்த மிடில் ஐ கிவ் த எட்ஜ் டு த மும்பை இந்தியன்ஸ். அண்ட் ஸ்பின் எட்ஜ் பார்த்தீங்கன்னா அக்சர் குல்தீப் இந்த பக்கம். அண்ட் அங்கே வந்து சாண்ட்னர் பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை. விக்னேஷ் புத்தூர் அவர் நல்லா போட்டிருக்காரு. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், டெல்லியில் போடுற கேப்பபிலிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்க ஐ வில் கோ ஃபார் டிசி டுமாரோ இந்த ஸ்பின் எட்ஜ். அண்ட் பேசர்ஸ் எட்ஜ் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஆன் அண்ட் ஆஃப் தான். முகேஷ் குமார் நல்லா போட்டிருக்காரு. மோஹித் சர்மாவோட கட்டர்ஸ் எஸ்பெஷலி ஸ்மால் கிரவுண்ட்ஸ், குட்டி கிரவுண்ட்ஸ் லைக் டெல்லி, இட் வில் டெஃபினெட்லி பி யூஸ்ஃபுல். அண்ட் அந்த பக்கம் நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டோம்னா ஹர்திக் பாண்டியா அவரோட கட்டர்ஸ்மே நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். பும்ரா அந்த சிங்கம் இருக்கான், அவரை பற்றி நான் பேசவே விரும்பலை. ஏன்னா அவர் வந்து ஒரு பக்கம் நீட்டாக போட்டுறாரு. 4 overs 25 26 பிச் இருந்தாலும் போட்டுருவாரு. தீபக் சஹார் தூக்கிடணும், சஹாரை டீம் விட்டு தூக்கிடணும். எஃபெக்டிவாகவே தெரியல. சஹாருக்கு பதிலாக அஸ்வினி குமார் எடுத்துன்னு வரலாம். அண்ட் அது போக போல்ட்டு ஆன் அண்ட் ஆஃப் தான். அப்படிங்கும்போது நான் வந்து எட்ஜ்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே இந்த எம்ஐக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போல்ட் பும்ரா ஃபேக்டர் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஐ வில் கிவ் அன் எட்ஜ் டு எம்ஐ. ஸோ ஓவராலாக ஐ ஃபீல் டெல்லி இஸ் கோனா வின் டுமாரோ. ஏன்னா 55-45 எட்ஜ் கொடுப்பேன். டெல்லி எல்லா பேசஸும் கவர்டாக தெரியுது. ஓப்பனர்ஸ் நாளைக்கு ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு நாளைக்கு வந்து அடிக்கிறாரு, நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு வந்து அடிக்க போறாரு. அதனால ஐ வில் கிவ் அன் எட்ஜ் டு டெல்லி. ஸோ ஃபிரோஸ் ஷா காட்லா இஸ் பீங் எ ஃபிளாட் ட்ராக். போன வருஷம் நம்ம ட்ரெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இதே டிசிஎம்ஐ எடுத்து பார்த்தோம்னா 268 அடிச்சிருந்தாங்க டிசி. எம்ஐ வந்து 230 240 அடிச்சிருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த வருஷம் டெல்லிக்கு பெட்டர் bowling இருக்கு. அப்படிங்கிறதுனால ஐ வுட் ஸ்ட்ரெயிட் அவே ஐ வில் கிவ் அன் எட்ஜ் டு எம்ஐ. ஸோ ஐ மீன் டிசி. மேட்ச் அப்ஸ் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா நாளைக்கு ஸ்டார்க் vs ரோஹித் வில் பி கிரேட் மேட்ச் அப். ஏன்னா ரோஹித் வந்து ஸ்டார்க்கு அட்டாக்கும் பண்ணியிருக்காரு. நம்ம 2023 ஐ மீன் 2024 T20 வேர்ல்ட் கப் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஸ்டார்க் நிறைய தடவை ரோஹித் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இது பார்க்கணும். அண்ட் நாளைக்கு ஸ்ட்ரைட்டாகவே இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் ஹவு போல்ட் இஸ் கோனா போல் அகேன்ஸ்ட் ஜேக் ஃப்ரேசர் மேக்கர். அண்ட் பும்ரா அகேன்ஸ்ட் ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கும் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் பும்ரா த்ராஷ் பண்ணியிருந்தார் ஜேக் ஃப்ரேசர் மேக்கர். அந்த ஒரு மேட்ச் அப்புமே பார்க்கணும். ஸோ இந்த 3 மேட்ச் அப் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். அண்ட் குல்தீப்பும் சூரியகுமார் யாதவுமே பார்க்கணும். ஏன்னா சூரியகுமார் இஸ் காய் ஹூ லைக்ஸ் டு பிளே ஸ்பின் வெல். அண்ட் குல்தீப் வந்து சாம்பியன் பவுலர், இந்த சைனாமேன் ஃபேக்டர் சாம்பியன் பவுலர். அப்படிங்கும்போது அந்த ஒரு மேட்ச் அப் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து ஐ ஃபீல் முதல் மேட்ச்சில் நாளைக்கு ஆர்சிபி ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் ரெண்டாவது மேட்ச் வந்து டிசி வின் பண்ண போகிறாங்க. ஆனால் மை ஹார்ட் ஃபீல்ஸ் ஆர்ஆர் இஸ் ஆல்சோ கோயிங் டு டூ சம்திங் ஸ்பெஷல் டுமாரோ. நாளைக்கு வந்து நான் ஆர்ஆருமே ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து இட் வில் பி கிரேட் சண்டே ஃபார் கிரிக்கெட் லவர்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் நல்லா பிரியாணி தின்னுட்டு அப்படியே மேட்ச் பார்த்துட்டே இருங்க. ஸோ கிரேட் சண்டே அவைட்ஸ் டுமாரோ. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் வந்து நிறைய எஃபோர்ட் போடுறேன். ரிவ்யூஸ் எடுத்துன்னு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் இந்த மாதிரி கிரிக்கெட் நீங்கள் ஃப்ரீக்காக இருந்தீங்கன்னா நீங்களும் கூட ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஒரு தனியாக பாட்காஸ்ட் பண்ணணும், எனக்கு அப்படியே ஆசை கிடையாது. என்னோட யார் சப்ஸ்கிரைபர்ஸ் முடியும் நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த ஒரு இதுவுமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் கிரிக்கெட் ஃப்ரீக்காக இருந்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. நம்ம வந்து நாளிலேருந்து நம்ம ப்ரிவியூ ரிவ்யூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரம் டாட் பால்ஸ் கிரிக்கெட்.